மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். இப்போ என்ன திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா மதுரை 16. மதுரை 16ல் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ஆனால் மதுரையில் நடக்கல, சென்னையில் நடந்திருக்கு. இது அப்படியே தொடர்ந்து மதுரையில் சம்பவம் பண்ணுறாங்க. அது என்ன சம்பவம், யார் பண்ணுறா, என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் ஃபேஸ் தான், எல்லாமே புதுமுகங்கள். இருந்தாலும் இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து ஒரு கேங்கஸ் மாதிரி அந்த பசங்க ஒரு 4 பசங்க இருப்பாங்க. ரொம்ப அழகாக ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நல்லா சூப்பராக பண்ணுறதுனால அந்த கோச் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் வாங்கப்பா சென்னையில் வந்து இப்போ ட்ரை பண்ணுங்கள், நான் நம்ம லயோலா காலேஜில் வந்து அவங்களுக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. இதுக்காக வந்து அந்த பசங்கள்லாம் இங்கே வருவாங்க. ஸோ வரும்போது என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் இதோட முன்கதை வந்து பார்த்திங்கன்னா, அந்த பையனுக்கு ஒரு சின்னதாக லவ் ஒன்று இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக இருக்கும், ஒரு ஆர்டிஃபிஷியல் மாதிரியே இருக்காது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட டேரக்டர் கிட்ட வந்து நம்ம கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இவங்க இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாமே காலேஜ் டீச்சர்ஸு, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்காக வந்து நடித்து கொடுத்துருக்காங்க. ஒரு காலேஜே நடிச்சிருக்குங்க. இதுதான் விஷயம். படத்தோட ப்ரொடியூசர்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு காலேஜ் டீமாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் விமல், தினேஷ், ரிஷி, நிவிதா, இவங்க எல்லாருமே வந்து ஒரே டீம். நிவிதா வந்து ஒரு லவ் மாதிரி வருவாங்க, லவ் போர்ஷன் வந்து அது கூட ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். எங்கேயும் எப்போதும் மாதிரி அந்த ஷேரட்டோ அது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங் சாங் கொடுப்பாங்க. அந்த சாங் வந்து நல்ல எஃபர்ட் போட்டு பசங்க 2 பேருமே சூப்பராக ஆடி இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த சாங் வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சாங்கு, பிஜிஎம், மியூசிக்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மதுரை பிரசன்னா அந்த பசங்க வந்து விளையாடுறதெல்லாம் வந்து அவ்வளோ ரியாலிட்டிக்காக இருக்கும். ஸோ இவங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்டார்டிங்காக வந்து எம்எல்ஏ ஒருத்தரை வந்து பழி வாங்குற சீனை தான் கட்டுவாங்க. எதுக்கு பழி வாங்கன்றது எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வரும். ஓப்பனிங்கில் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் அப்படியே கெத்தாக வந்து இறங்குவார். இவனுங்க கொலை பண்ணுறதுக்கு 2-3 வாட்டி ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் மிஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் வந்து போட்டு தள்ளிடுவாங்க. என்ன, எதனால் அப்படின்றதுலாம் ரெனுவல் வந்து செகண்ட் ஹாஃபில் காட்டுறாங்க. இவங்க 4 பேர் இங்கே சென்னை வந்தப்போ அதில் ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு வந்து பேச முடியாது. சென்னை வந்து இங்கே நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் இறங்கிட்ட பிறகு வேற ஒருத்தவங்க மாஸ்க் போட்டு வந்து ஒரு பொண்ணை கொலை பண்ணிடுவாங்க, கழுத்தில் கத்தி வச்சு கொன்னுடுவாங்க. அதை வந்து எடுக்கிறதுக்கு இவன் என்ன பண்ணான்னா, இந்த ஊமை பையன் வந்து போயிட்டு அதை எடுப்பான் பாருங்க. எடுக்கிற டைமையில் இவன் தான் கொலைகாரன்னு சொல்லி இவனை வந்து பிடிச்சி போலீஸ் வந்து அடிச்சு கிடிச்சு துவைச்சி எல்லாம் பண்ணிட்டு, ஆனால் போலீஸ்க்கு தெரியும் உண்மையான கொலைகாரன் வந்து அந்த எம்எல்ஏவோட பையன்ட்டு. பட் அவனை விட்டுருவாங்க. காசு, பொலிட்டீஷியன் செல்வாக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு வாய் பேச முடியாத ஊமையை வந்து டார்ச்சர் பண்ணி அவனை லாக்அப் டெத் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து உண்மை சம்பவம்ன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பல பெரிய படங்களே இந்த விஷயத்த வந்து போல்டாக சொல்கிறதுக்கு தயங்கினப்போ, பட் இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இந்த மெசேஜ் சென்சாரையும் தாண்டி இது எப்படி வெளியே வந்துச்சுன்னு தெரில. அது ஒரு ஓப்பனான ஸ்டேட்மெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா தப்பு பண்ணவன் எவனோ, கொலை வாங்கின பழி ஏற்றுக்கிட்டவன் எவனோ, செத்து போனது எல்லாமே வந்து ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு இங்கே. பட் இதில் உண்மையான கதை இது யார் என்ன பண்ணன்றது ஓப்பனாக தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்பாவி மக்கள் தான் நிறைய பேர் மாற்றுறது நிறைய விஷயங்கள்ல நடக்குது. பட் இந்த விஷயம் சொன்னதுக்கு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். தென் இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பழி வாங்கிறதுக்காக மதுரைக்கு திருப்பி போவாங்க. சரி, நம்ம கூடவே இருந்தவங்க நம்ம அவ்வளோ தூரம் சொல்லியும் நம்பாமல் அவனை வந்து கொலை பண்ணிட்டாங்க, எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எம்எல்ஏ பையன், எம்எல்ஏ கூட ஒத்துழையாக இருந்த அந்த போலீஸு, ஸோ எல்லாருமே வந்து பிளான் பண்ணி பக்காவாக போட்டு தள்ளுறது தான் இந்த விஷயம். அது எந்த அளவுக்கு இவங்க ஸ்கெட்ச் போட்டு போகிறாங்கன்றது தான் படத்தோட முழு கதையே. இந்த மீன் வேலைலாம் செய்வாங்க பாருங்க, அந்த இடத்துல வந்து அவ்வளோ யதார்த்தமாக அந்த பசங்க வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. புதுமுகங்கள்னே சொல்ல முடியாது, ரொம்ப அழகாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காகவே கண்டிப்பாக ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா ஒரு காலேஜே சேர்ந்து படம் எடுத்து அழகாக நடிச்சிருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்குற படம் தான். தேங்க்யூ.